ஹோட்டல் மோனிஷாவின் இன்னொரு தூண் இவர்தான். இவர் பேசிய ஆடியோ பதிவு ஒரு சில காரணங்களால் வரவில்லை. ஐயா, எங்களை மன்னிக்கவும். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் முழுமையாக உங்களை எடுத்து விடுகிறோம். நன்றி. பாருங்கள், ஸ்ரீ மோனிஷா உணவகம் இங்கே வந்துட்டோங்க. எவ்வளோ ஒரு ஹெரிட்டேஜான ஒரு ஹோம் பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கதவு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க. டிஃபன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ஒரு பழைய ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. அந்த 60, 70, 80ஸ்லாம் இருப்பாங்க பாருங்கள், வீடு இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி அமைப்பில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே போயிட்டு என்னென்ன சாப்பிட போகிறேன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா ஜென்யூனாக உங்களுக்கு சொல்கிறேங்க. வாங்க உள்ள போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. இவர் தான் மோனிஷா டிஃபன் சென்டரோட உரிமையாளருங்க. ஐயா, நம்ம ஹோட்டலை பற்றி சொல்லுங்கள் ஐயா. எங்கே இருக்குது? அட்ரஸ் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். பெரிய தெருவில் இருக்குது. ட்ரிப்ளிகேணி, திருவள்ளிக்கேணி, பெரிய தெரு. ஆமாம், சூப்பர். இன்னொரு இது ஹெட் ஆஃபீஸ் வந்து வெங்கடாச்சலம் ரோடு. அதில் இருக்கும். 2000 ஆரம்பிச்சுங்க. 24 வருஷம். 24 முடிஞ்சு 25 வருஷம் நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன் உங்கள் கடையை. ஒரு பெரிய மகிழ்ச்சியான எனக்கு ஒரு சந்தோஷம். 25 வருஷம் நான் வந்திருக்கேன்றது. ஐயா, இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறீங்க, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? ரேட்டு கொடுக்கலாங்க. ஏன்னா செலவுகள்லாம் குறைச்சோம்னா ரேட்டு கொடுக்கலாம். மற்றவங்கெல்லாம் ஜாஸ்தி போடுறாங்கன்னா அது வேற ஒரு காரணம். எங்களுக்கு ஓவர் ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்களுக்கும் கம்மி தான், அதனால டபுளாக போடுறாங்க. அதெல்லாம் ஏன்னா உங்கள்கிட்ட டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, தரமாக இருக்கு, வயிற்றுக்கும் அவ்வளோ நான் சாப்பிட்டும் பார்த்துட்டேங்க. ஆனால் எப்படி இவ்வளோ கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் கேட்குறேன். கட்டுப்படியாகும். நாங்கள் இது ஆரம்பிக்கும் போதே ஒரு இட்லி, 2 இட்லி, ஒரு வடை, ஒரு காஃபி 10 ரூபாய்க்கு அவ்வளோதான். இப்போ உள்ள விலைவாசி. அப்போ ஐயா, உங்ககிட்ட இப்போ கஸ்டமர் வந்துன்னே இருக்காங்க. புது கஸ்டமரா இல்லை பழைய கஸ்டமர் வந்தவங்களே நிறைய பேர் வராங்களா? சொல்லுங்களேன். எல்லாமே சேர்ந்து வராங்க. கேள்விப்பட்டு வர்றவங்க நிறைய. இப்போ நான்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். யூடியூப்ல பார்த்துட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால ஒரு தடவை வந்தோம்னா அப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுவோம். இந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதனால பிடிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு மனசு எவ்வளோ ஐயா திருப்தியாக இருக்குது இந்த நீங்கள் பண்ணுறீங்க? ரொம்ப நன்றி ஐயா, இவ்வளோ நேரம் சொன்னீங்க. தேங்க்ஸ். நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் காமிச்சிருங்க. பாருங்கள், இட்லி பாருங்கள், சூடாக இருக்குங்க இட்லி. ஐயா, இட்லி வேற என்ன? இட்லிக்கு என்ன இருக்குது தொட்டுக்க? சட்னி சாம்பார். வடகரி இருக்கு. வடகரி காசு. ஆமாம். வேற இது என்ன ஐயா? பொங்கல் பாருங்க. பொங்கல் பாருங்க எவ்வளோ சூடாக இருக்கு பாருங்க. ஒரு கோயில் பொங்கல் மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பரா. இது வந்து ரவா கிச்சடிங்க. நல்லா சூப்பராக ரவா கிச்சடி. பூரி பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. நான் இன்னைக்கு சாப்பிட்டேங்க, சரியான டேஸ்ட்டு. எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. கார சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது, தேங்காய் சட்னி இருக்குது, கிச்சடி, பூரி, ஒரு இட்லி எடுத்துருக்கேங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் பெஸ்ட்டு டிஃபன் சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், இட்லி அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு. தேங்காய் சட்னியும் ரொம்ப நைஸாக அரைச்சிருக்காங்க. சூப்பர், பியூராக இருக்குது தேங்காய் சட்னி, பியூராக நல்லா இருக்குது. சில இடத்துல அந்த பொட்டுக்கடலை மாதிரி போட்டு அரைப்பாங்க, இதில் வெறும் தேங்காய் ஒட்டி தெரியுது. நல்லா தேங்காயோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குங்க. கிச்சடி கிச்சடி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்குங்க.
இதோட இந்த கிச்சடி நான் சாப்பிட்டதில்லை. நான் சாப்பிட்ட கிச்சடி ஒரு வகையான டேஸ்ட் இருக்கும். பட் இந்த கிச்சடி இப்பதான் சாப்பிட்றேன். அதே ஒரு தனி விதமான ஒரு டேஸ்டா இருக்கு. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 2000 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது கஸ்டமர், பழைய கஸ்டமர், ஏகப்பட்ட கஸ்டமர் எல்லாமே வந்து இங்கே வந்து சாப்பிடணும்னா பூரியும் மசாலா பாருங்க. இது மசாலாவில் பாருங்க கொண்டக்கடலாம் போட்டிருக்கு. பூரி அன்றைக்கி வந்து சாப்பிட்டு பார்த்தேன், ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். சூப்பராக இருந்தது. இன்றைக்கும் பூரி சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குங்க பூரி. ரொம்ப பிடிச்ச ஹைலைட் பார்த்தீங்கன்னா பூரி, வெறும் பூரி சாப்பிடலாம் போட்டுருக்கு. நைட் வேறு சாப்பிடல, வெறும் பொரியாக சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி இங்கே வர கஸ்டமர் தான் சொல்கிறாங்க, இல்லை இங்கே வந்தால் எங்கள் வயிற்றுக்கு எதுவும் ஆகலை, நல்லா இருக்கு, ஜென்யூனாக சொல்லிட்டு போகிறாங்க. அதே சமயம் என்னென்னா உங்களுக்கு பைசா நார்மலாக இருக்குங்க. ரேட்டு ரொம்ப ரேட் இல்லை, சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒரு 2-3 பேர் வந்தீங்கன்னா 200 இருந்தால் போதுங்க, திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். 2-3 பேருக்கு, ஒருத்தருக்கு இல்லை. அப்போ சாம்பாரை ஊற்றிட்டு வரேன். சாம்பார் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். சாம்பார் கார சட்னிங்க, முருங்கைக்காய் சாம்பார் நல்லா இருக்கு, பார்க்கலாம். வாசனை நல்லா இருந்தது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாம்பாரில் இட்லி பட்டாணி அப்படியே இட்லி அப்படியே உடஞ்சிடுதுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நம்ம கார சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். கார சட்னி நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டு. கிச்சடிக்கு வந்து எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் கார சட்னி சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் டேஸ்ட், ரொம்ப காரமாக இருக்கும். இங்கே டிஃப்ரெண்டாக இருக்கு. நல்லா இருக்கு. இந்த கிச்சடியில் வந்து தக்காளி அரைச்சி விட்டால் எப்படி இருக்கும், அந்த ஃப்ளேவர் கிடைக்குது. அது இவங்களோட டேஸ்ட்டாக இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. நான் கிச்சடி இங்கே ஸ்பெஷல். இங்கே கார சட்னி இட்லியும் அது தனியாக உங்களுக்கு காட்டுறேன். வெறும் கார சட்னி இட்லி சூப்பராக இருக்குங்க. போக போக கூட்டம் வந்துனே தான் இருக்குங்க, கம்மியாகல. ஆளுங்க வந்துனே தான் இருக்காங்க. இங்கே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா மசாலாங்க. மசாலா அவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு. ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? ராஜு. ராஜு, எவ்வளோ நாளாக இங்கே சாப்பிட்றீங்க டிஃபன்? நான் ரொம்ப நாளாக சாப்பிட்றேன் சார். ஓகே, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஹோம்லி ஃபுட் தானே இது. ஹோம்லி ஃபுட்டு. பட்ஜெட் எப்படி ஐயா இருக்கு? பட்ஜெட் ரொம்ப நார்மல். நான் பொங்கல் தான் சாப்பிடுவேன். பொங்கல் சூப்பராக இருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஸோ இங்கே இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. நம்ம மந்தவல்லியில் இருக்கோம். நான் காலைல வந்துட்டேன், கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு வந்தேன். ஸோ அப்படியே இங்கே சாப்பிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து ரிச் ஸ்ட்ரீட்டில் கடை. ஐயா பார்த்தீங்கன்னா எல்ஐசி பாலிசி எடுக்கிறது அந்த ஜாப்ல இருக்காங்க ஐயா. ஏஜென்சியில் ஹவுசிங் ஃபைனான்ஸும், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நேரம் இருக்காது, அதனால் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணுன்ற ஒரு இதுவும் இருக்காது. இது மோனிஷான்றது என்னோட ஃப்ரெண்டு. ஒரு வாட்டி வாக்கிங் உங்களோட வீடு மாதிரி ஆயிடுச்சு இது. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு ஹாய் காமிச்சிருங்க ஐயா. ஹாய் சார். சாப்பிட்றாரு. உங்கள் பேர் ஐயா? ராதாகிருஷ்ணன். எவ்வளோ நாளாக இங்கே சாப்பிட்றீங்க? ஒரு 2 இயர்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்படி பிடிச்சிருக்கா டேஸ்ட்லாம்? ரொம்ப நல்லா இருக்கு. வயிற்றுக்குள்ள ஒன்றும் ஆகல, எந்த தொந்தரவும் வராது. சூப்பர். இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன உங்களுக்கு? பொங்கல் வடை. பொங்கல் வடை, அதுதான் டெய்லி காலைல வந்தனே ஆஃப் பொங்கல் ஒரு வடை. ஆஃப் பொங்கல் ஒரு வடை, சூப்பர். நம்ம பொங்கல் வடை எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், வயிற்றுக்கும் தொந்தரவும் வராது. ஓகே, ஹோம்லி ஃபுட்டு, சூப்பர். அதனால மெயினாக பர்ஸை கிடைக்கல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட்ஜெட் நார்மலாக, பட்ஜெட்டும் இருக்கு எல்லாமே. ஓகே, ஃப்ரம் 360 டிகிரி வந்து இது ஒர்த்து. ஏன்னா நான் இங்கே சாப்பிட்றத பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு ஹாய் காமிச்சிருங்க. ஹாய். உங்கள் பேர்? என் பேர் அனிருத். நான் வந்து இங்கே நம்ம ஃப்ரெண்டு ஆர்கே சொல்லி தான் நான் ஆக்சுவலி இந்த ஏரியாவுக்கு வந்தேன். சரி. பட் இங்கே பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைஜீன், டேஸ்ட் அண்ட் இட்ஸ் வெரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஆஸ் வெல். அதுதான் கேட்குறேன். பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் அதை விட சீப்பாக இருக்குன்றதுனால வி கான்ட் காம்ப்ரமைஸ் ஆன் ஹைஜீன் அண்ட் ஃபுட் இல்லையா, அது குவாலிட்டி ஆஃப் த ஃபுட். ஸோ அந்த விதத்தில் எல்லாத்தையுமே பெஸ்ட்டு. கம்மியாக இருக்குன்னு நம்ம வயிற்றுக்கு எடுத்துக்கூடாது. ஆமாம்,
சரி, அது ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஆஃப்டர் இந்த கோவிட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து. மோரோவர் நம்ம ஃபுட்டே நீங்கள் என்ன பார்த்தாலுமே வந்து எல்லாமே அந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் இல்லாமல் எதுவும் காய்கறிலாம் வரதில்லை. இப்போ தான் மெதுவாக ஆர்கானிக் வந்திருக்காங்க. பட் ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே அந்த அது அந்த சாயிலோட வளம் போச்சுன்னா திரும்பி உங்களுக்கு 56 இயர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஆர்கானிக் பண்ணால் தான் அந்த வளமே திரும்பி வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த விதத்தில் வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் சம் லாங் டைம் ஃபார் அஸ் டு கம் பேக் டு த ஃபுட் ஆஃப் நம்ம முன்னோர்கள் தாத்தா அந்த காலத்துலாம் சாப்பிட்டவங்க அந்த சத்து நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் இதுதான். அப்போ இப்போ இருக்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்தியான இதுவாக சாப்பிட்றோம்னா இல்லை அந்த ஃபீல் இங்கே இருக்க உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணுறீங்களா இங்கே? யா சரி சார். இங்கே ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன உங்களுக்கு? எனக்கு பூரி நல்லா இருக்கும், கோதுமை தோசை, கோதுமை பரோட்டா, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஐயா. ஒரு ஹாய் காமிச்சிருங்க. எல்லாருமே அந்த பொங்கல் வடை சொல்கிறாங்க, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தாங்க வாங்கினேன். ஏன்னா வரவங்க நிறைய பேர் பொங்கல் வடை தான் சாப்பிட்றாங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. நாசமாக இருக்குங்க. பொங்கல் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது. அதில் வந்து பொங்கல் சாப்பிட்டா திருப்தியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட். பொங்கல் ரொம்ப கொதிக்க இருக்குங்க. நல்லா இருக்கு. செம வறுத்து பொங்கல் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. தாராளமாக வாங்கி சாப்பிடுவோம். பொங்கலே ஃபுல்லாக இது நான் வாங்கினது ஆஃப் பொங்கல். ஃபுல்லாக வாங்கல, ஆஃப் தான் வாங்கினேன். நல்லா வேக வச்சுருக்காங்க, மசியை வேக வச்சு பாருங்கண்ணா. வெறும் பொங்கலே சாப்பிடலாம் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. சார் பார்த்தீங்கன்னா இந்த கடையின் உரிமையாளர். சார் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் பாபு சார். நம்ம லொக்கேஷன் எங்கே கரெக்டாக சொல்லுங்கள்? திருவள்ளிக்கேணியில் அடையாரானந்தபவன் ஹோட்டல் பக்கத்தில் பின்னாடி இருக்கு. இங்கேருந்து அந்த கண்ணிச்சியில் 1 கிலோமீட்டர் தான். ஓகே ஓகே ஓகே. பைக்ராஸ் ரோட்டில் ஃபேமஸ். சார் எப்படி சார் உங்களுக்கு இது? நான் ஒரே வார்த்தை தான் உங்கள் மாமாக்கிட்டே அதான் கேட்டேன், அப்பாக்கிட்டே அதான் கேட்டேன், உங்கள்கிட்டே அதை தாங்க. எப்படி கட்டுப்படி ஆகுது? இது கொஞ்சம் கஷ்டம்தான் சார். இருந்தாலும் என்ன பண்ணுறேன், நமக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியம். இப்போல்லாம் நான் 22 வருஷமாக செஞ்சேன். 24 வருஷம் ஆச்சு. ஜனவரி 25வது வருஷம் போகுது. அந்த வருஷத்தை நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அப்பா சொல்லிட்டாரு என்கிட்ட. ஆமாம். ஆனால் நாங்கள் ஃபேமிலியாக பண்ணிருக்குது. அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், ரிட்டையர் ஆகிட்டார். சூப்பர். நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். சின்னதாக வீட்டில் ஆரம்பிச்ச பிஸ்னஸ் இது. அப்படியே ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி. ஃபேமிலி பிஸ்னஸ். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே பண்ணின்னு இருக்கேன். அதை லாட்ஜ் எல்லாத்தையும் போய் டிஃபன் கொடுத்துருந்தோம். ஓகே. அப்புறம் அது சரி ஒரு ஷாப்பாக ஆரம்பித்து எல்லாருமே வேலை செய்கிறோம். அப்போ வரவங்க எல்லாமே அவ்வளோ திருப்தியாக சொல்லிட்டு போகிறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இதே தான் சொல்கிறாங்க, வேற எந்த வார்த்தையுமே. ஆமாம் சார். நமக்கு ரொம்ப 20 வருஷம் கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க. இப்போ தாம்பரத்துலேருந்து இங்கே வேலைக்கு வரவங்க அங்கேருந்து கிளம்பி இங்கே டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா தான் போகிறாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி கஸ்டமர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆர்டர்ஸ்லாம் கூட நாங்கள் எடுத்து பண்ணுறோம். சின்ன ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எடுத்து சார். பர்த்டே ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷனு, இந்த காது குத்து, வளைகாப்பு, மேரேஜே கிடையாது. மேரேஜுக்கு லார்ஜ் சின்ன சின்ன ஃபங்க்ஷன். ஆமாம். மேக்ஸிமம் 200 பேருக்கு செய்யலாம். 200 பேருக்குள்ளே இருந்தீங்கன்னா சாரோட நம்பர் கொடுக்குறேன். சாரை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபுட்டு நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வேணும்னு கேட்டு கூட நீங்கள் ஆர்டர் சொல்லலாம். சூப்பராக இருக்குது ஃபுட்டெல்லாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இவ்வளோ நாள் சூப்பராக சொன்னீங்க. ஒரு ஹாய் காமிச்சிருங்க. ஹாய். உங்கள் சேவை வந்து இன்னும் தொடரணும் சார். தேங்க்யூ சார். விட்டுறாதீங்க. நல்லா பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ. வடபழனி பாய்ஸ், வடபழனி பாய்ஸ், சுட சுட நிகழ்ச்சி தரும் வடபழனி பாய்ஸ், வடபழனி பாய்ஸ்.